அதாவது நாம் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கோயில் ஆச்சா. உலகில் 18 மிகப்பெரிய தமிழ் கோயில்கள் இருக்குது. அதில் 12 கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் இந்த கோயிலை பார்க்குறீங்க இல்லையா, இந்த கோபுரம் இதுதான் நம்மளோட அடையாளமே. நம்ம தமிழ் சமுதாயத்தின் அடையாளமே இந்த கோவில் தான். இது உலகத்தில் வேறு எந்த மூலையிலையும் யாராலையும் கட்டப்பட முடியாது, கட்டலை, அவங்க கட்டவும் மாட்டாங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் உலகத்தில் வேறு இடத்துக்கு குடி போயிட்டு அவங்கெல்லாம் கட்டியிருக்காங்க அங்கே. சரியா? இப்போ இந்த 18 கோயிலில் 12 கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது. எந்தெந்த கோயில் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது. முதல்ல இந்த அங்கோர் வாட் கம்போடியான்ற நாட்டில் இருக்குது வச்சா. கம்போடியா நாட்டில் அங்கோர் வாட்டுன்னு ஒரு கோயில் இருக்குது. இது மிகப்பெரிய கோயில், இது ரொம்ப பிரம்மாண்டமானது இது. அப்புறம் 2வது ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயம், ஸ்ரீரங்கம், திருச்சி, தமிழ்நாடு. இது தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இப்போ தான் நம்ம முன்னாள் ஜனாதிபதி இருந்தார்ல ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் முயற்சியில் தமிழ்நாடு முதன் மந்திரியாக எம்ஜிஆர் இருந்தப்போ அந்த கோயிலுக்கு அந்த கோபுரம் கட்டி முடித்தாங்க ஆச்சா. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமானது அது. அடுத்தது 3வது அசரதம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது டெல்லியில். 4வது பேலூர் மடம் ராமகிருஷ்ண கோயில் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. 5 தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரத்தில் இருக்குது. 6 பிரம்மணன் கோயில், திருமூர்த்தி கோயில்னு சொல்கிறாங்க. இதை பிரம்மணன் கோயில்னு சொல்கிறாங்க. இது இந்தோனேஷியாவில் இருக்குது. ஜகார்த்தாலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது அந்த பிரம்மணன் கோயில் ஆச்சா. அப்புறம் 7 பிரகதீஸ்வரர் ஆலயம், நல்லா தெரியும் உங்களுக்கு, தஞ்சாவூரில் கம்பீரமாக இருக்கிற பிரகதீஸ்வரர் ஆலயம். அப்புறம் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோயில். அப்புறம் 9வது ராஜகோபால சுவாமி கோயில் மன்னார்குடி. அப்புறம் திரு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம். அப்புறம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம். அப்புறம் திரு தியாகராஜர் கோவில் திருவாரூர். அப்போ ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருவானைக்காவல் திருச்சிக்கு பக்கத்தில். அப்புறம் 14 நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி. 15 மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை. அடுத்தது 16 வைத்தீஸ்வரன் கோயில். அடுத்தது 17 பிர்லா மந்திர் லட்சுமி நாராயணர் கோயில் நியூ டெல்லி. 18 ஜெகநாதர் ஆலயம் பூரி ஒரிசா. இப்போது இந்த 12 கோயில் அதில் அந்த அந்த பிரம்மணன் கோயில் இந்தோனேஷியாவில் இருக்கிறதும் இந்த அங்கோர் வாட்டில் இருக்கிறதும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன அரசர்கள் தான் அங்கே கட்டினாங்க. அது இன்னும் அவங்க பேரெல்லாம் அங்கே இருக்கு ஆச்சா. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த ஜெகநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அது காஞ்சிபுரத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறாங்க ஆச்சா. அப்புறம் வந்தவாசல் உடைய தென்னாங்கூர் பாண்டுரங்கர் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் உள்ள தலவிருட்சம் தமால மரம் மிகச் சிறப்பு. இந்த மரத்தில் தான் கிருஷ்ணர் விரும்பி ஊஞ்சல் ஆடியதாகவும் மாடு வைக்கும்போது மரத்தடியில் இழப்பாறியதாகவும் புராண வரலாறுகள் கூறுகின்றன. இந்த மரம் உலகத்திலேயே 2 ஆலயங்கள் தான் உள்ளது. ஒன்று பூரு ஒரிசா ஆலை, அப்புறம் இன்னொன்று தென்னாங்கூர் தமிழ்நாடு. நன்றி. ஃபேஸ்புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்தது. இது கோராவில் போட்டிருக்காங்க யாரோ. சரியா? உங்களுக்கு சொல்கிறதுக்காக காமிச்சேன் நான் இதை. நன்றி, வணக்கம்.